நேத்து எல்லாரும் இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா வந்து ரீட்டைலர்ஸ் எல்லாரும் வந்து பாசிட்டிவ்க்கு வந்து மாறிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் வந்து கால் சைடில் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. அதனால தான் நான் சொன்னேன் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே வந்து டேல வந்து க்ளோஸ் ஆகணும். நம்மளுக்கு வந்து பாருங்க டச் ஆகிட்டு ஆனால் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் சொன்னேன் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு என்ட்ரி எடுக்காதீங்கன்ட்டு. ஸோ அதோட விளைவு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 180 200 பாயிண்ட் வந்து இறங்கிட்டான். எக்ஸாக்டா 200 பாயிண்ட் இறங்கியிருக்கான். வழக்கம் போல சொல்றதுதான் நிஃப்டி ஒரு நாளைக்கு வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் தான் வந்து மூவ் கொடுக்கும். நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் லிக்விடிட்டி இருக்கிற பட்சத்துல தான் வந்து அதிகமா வந்து மூவ்மெண்ட் போகும். ஸோ அந்த மாதிரி டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ரேரா தான் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ்க்கு 75% வந்து ரியாக்ட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து 75% கீழே க்ளோஸ் வைக்கிறானா இல்லைன்ட்டு பார்க்கணும். இல்லைன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எதனா எதிர்பார்க்கணும். 25,250 ரவுண்டா அந்த லெவல் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டு 25,250 வந்து டச் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் குமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் கேனல் பிரேக் அப் சைட் ப்ரோ. எனக்கு 25,250 டச் பண்ணாதாங்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல செட்டப்பா பாக்குறேன். இந்த இடத்துல இருக்கும்போதே சொன்னேன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,250 ரீடெஸ்ட் பண்ணணும்ட்டு. அந்த ரீடெஸ்ட பண்ணிட்டான். ஃபர்தரா கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். ஸோ இது வந்து காலையிலேயே வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தானா பிரச்சனை இல்லை. மணி 11 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தை வந்து டிகே தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீமியம் டிகே பண்ணுற இடத்துல போயிட்டு நம்ம எந்த ஒரு என்ட்ரி எடுத்துக்க தேவை. ஸோ ஆல்ரெடி சொல்றது தான் 10:30 to 2:30ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிற டைம்ல பக்காவாக வந்து ரேஞ்ச் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு நல்ல ஒரு ஃபால் நல்ல ஒரு ஃபுல் பேக் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ எதிர்பார்த்தது 25,250 வந்து டச் பண்ணுறோன்னு. ஸோ டச் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அதை தான் சொல்ல வரேன். இந்த கிரீன் கலர் கேண்டில்குள்ள தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் அமையட்டும். அது நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ நீங்களே பழைய ட்ரேட் செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. லைவ் பார்க்காதவங்க யூடியூப்ல பழைய லைவ்லாம் இருக்கு. ஸோ நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பு எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் எக்ஸிட் ஆனோம் அந்த விஷயத்த வந்து டெலிகிராம்லேயும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைமோட. ஸோ அது பார்க்காதவங்க டெலிகிராம் லிங்க் கீழே இருக்கு, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் ஜாயின் பண்ணி அதில் வந்து நான் போட்டிருக்கிறத கூட பாருங்க. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆன விஷயத்தெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், பொறுமையா இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ட்ரேட் செட் அமையிற பட்சத்துல தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டை வெளியில இருந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கே நம்மளுக்கு எடுத்தாகணுன்ற அந்த மென்டாலிட்டியை விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அது கரெக்டா தப்போ முடிஞ்சிச்சுன்னா அதோட ட்ரேடு வந்து முடிச்சிருங்க. வேற எதுவும் ட்ரேட்லாம் என்ட்ரி எடுக்கணும்ட்டுலாம் திங்க் பண்ணாதீங்க சமயத்துக்கு.
இது ஒரு பாக்ஸாக வச்சிருக்கலாம். மார்க்கெட் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கான்னா இந்த வெளியே போகிறானான்னு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா தாட்டு இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருப்பான்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ மண்டே அன்னைக்கு நம்ம போட்ட வந்து இந்த வாரத்தோட லைவ் அனாலிசிஸ் அந்த இதுக்கு பிரகாரம் நம்ம சொல்லி வச்சிருந்தோம். 25,436 டாப் லெவல் இதை பிரேக் பண்ற பட்சத்துல தான் நமக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வரும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து நிறுத்திட்டு கீழே இறங்கிட்டான். ஸோ எல்லாரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் ஃபர்தரா வந்து புல்லிஷா போகும்னு சொல்லிட்டு நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு வச்சு செஞ்சிருச்சு கீழே இறங்கி. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் சொன்னா பட்ஜெட் டே. ஸோ பட்ஜெட் டேனால வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. சரி, உங்களுக்காக நான் பாக்ஸை ரிமூவ் பண்றேன். அவன் மேல பிச்சுட்டு போறான்னா பார்க்கலாம். பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், பிச்சுட்டு போறான்னா பாருங்க. என்ன பிரகாசம் ப்ரோ, பாக்ஸ் ரிமூவ் பண்ணவன பெரிய கண்ணில கொடுக்குறான். மேகா ப்ரோ கடைசியில பாக்ஸ்குள்ள வந்துட்டான். போட்ட பாக்ஸ் வந்து உள்ள வந்து உட்கார வச்சிட்டான் போல இருக்கு. சரி, நான் காலையில வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிஃப்டி தான் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருந்தது. ஆனா முடியும் போது பாருங்க செல்லிங் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் அதிகமாயிட்டான். இப்போ ஸோ அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்களுடைய இது பொசிஷனை.